நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுமா, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். கரங்களை தட்டி சொல்லுமா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின, நீங்க நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொன்னேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொன்னேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். இசையா மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. சொன்னதை செய்து முடிப்பேன், சொன்னதை செய்து முடிப்பேன். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு நீங்க தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நீனை. நீங்களா சொல்லுங்க, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. எல்லாம் சொல்லும், மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நன்றி அப்பா. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் 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 நினைப்பவரே
இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாம் சேர்ந்து சொல்லமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த, நம்மை மறவா உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு நன்றி செலுத்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்கவன் கர்த்தர் செய்த நன்றி செலுத்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறுத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி சட்டைகளாலே என்னை மறுத்தி சொல்லமா நன்றி நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி செய்த நன்மை நன்றி செலுத்த வந்தோம். மறாத கிருபை என்ன சொல்லலாமா? கர்த்தர் செய்த நன்மை ராபாலா சேகரே பாராட்டின கிருபை காலண்டவரே அவர் கிருபை சேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே கண்ணீரின் பாதையில் திகைக்கும் போது நன்மணியே என்று தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே கண்ணீரின் பாதையில் கண்மணியே கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா எண்ணிய மறுபடி சொல்லலாமா? கர்த்தர் செய்த நம்மை மறவா
ரெண்டு நாள் ஆராதனை மலையில் நினைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஆராதனை என்பது ஏதோ ஒரு கடமைக்காகவோ கட்டாயத்துக்காக செய்கிற ஒரு காரியம் கிடையாது. ஆராதனை நம் வாழ்க்கையின் ஒரு சுவாசம். எப்படி ஒரு சரீரத்துக்கு சுவாசம் தேவையோ அதுபோல ஆவி மனுஷனுக்கு ஆராதனை ரொம்ப முக்கியம். அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஆமென். நம்ம இந்த உலகத்தில் ஆராதிக்க பழகிட்டோம்னா, நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் உங்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது. பரலோகத்திலும் 24 மணி நேரமும் ஆராதனை தான் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை என்பது ஆமென் ஆண்டவரையே சுற்றி சுற்றி வருகிற ஒரு காரியம், ஆண்டவரையே நேசிக்கிற ஒரு காரியம். ஆமென். பாடல்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறது, ராகங்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறது, மியூசிக் கருவிகள் அதற்கு ஒத்துழைக்கிறது. ஆமென். ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளும் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு. ஆமென். அது சொல்லிட்டே இருந்தாலும் ஆயுசு நாட்கள் போதாது. அதனால நம்ம ஆராதனை என்பது ஆண்டவரே நினைச்சு நம் வாழ்க்கையே ஆராதனையா மாறின. இந்த 2 நாள், இந்த 3வது நாள் பிறகு உங்க வாயில பாட்டு வந்துட்டே இருக்கணும். எதை ஆமென் சொல்றீங்க? பாட்டு வந்துட்டே இருக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே பாடலோடு எழும்பணும். எத்தனை பேர் இன்னைக்கு பாடலோடு எழும்புனீங்க? ஆமென். எத்தனை பேர் உண்மையாக பாடலோடு எழும்புனீங்க? அந்த 2 நாளோட இம்பாக்ட். ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்க்க தரிசன பாடலோடு கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய மூத்த சகோதரி அவங்க சாரா இவாஞ்சலின் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க முதல் ஒரு பாடலை பாடும்படி நான் கேட்டுக்கொண்டேன். அவங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க போறீங்க. தொடர்ந்து அப்படி என்னோட சேர்ந்து ஆமென் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் எப்படி நடத்தாரோ அப்படி ஆமென் ஆண்டவர் விட்டு கொடுத்து நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் ஆமென் மகிமையாய் தேவ பிரசன்னமை மூட நம்ம அனுமதிக்க போகிறோம். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைத்தார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சென்றிடுவார் பரலோக ராஜனவர். மனதார வாழ
சந்தோஷமா இருக்கா? நீங்க சீரியஸா கண்ணை மூடி பாடுறீங்க, என்ஜாய் பண்ணி பாடுறீங்க, ஓகே. நம்ம ஜாய்ஃபுல்லா பாட போறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் இந்த மண்ணுலகுக்கு வராட்டினா நம்ம நிலைமை இன்னைக்கு எப்படி இருந்திருப்போம்? நம்மளாம் புறஜாதிகள், ஒன்று அறியாதவர்களா இருந்திருப்போம். ஆனா நமக்காக அவர் பூவுலகத்திற்கு வந்து நம்முடைய பாவத்தை விட்டு இன்னைக்கு பரிசுத்தமா அவருடைய சமூகத்துல நிற்கிறோம்னா அவருடைய எவ்வளோ பெரிய கிருபை. ஸோ நம்ம பாடி கொண்டாடி, எப்படி கொண்டாடுவீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல வெற்றி பெற்றுடா இல்ல? ஸோ ரொம்ப நான் டான்ஸ் ஆட உங்களை சொல்லலை, ஜஸ்ட் மூவ் ரைட் லெஃப்ட். நல்ல கரங்களை தட்டி பாட போறோம். ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒன் மோர் டைம். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைத்தார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சென்றிடுவார், பரலோகம். மனதார வாழ வைத்தார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சென்றிடுவார். மனதார வாழ வைத்தார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சென்றிடுவார். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் அவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. வானிலும் பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் ஒரு ஆசிவல கதரோ. பேய்களும் நோய்களும் நடுங்கிய பொழுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. பேய்களும், அப்பா, நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே எல்லா பேய்களும் நோய்களும் ஆண்டவரே
என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. மனதார நன்றி சொல்வேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை செய்கிறேன். மனதார மகிமைப்படுத்துகிறேன். ஆராதனை இயேசுவே. மனதார மீண்டும் சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதனை செய்கிறேன். Worship you, Lord. மனதார மனதார ஆராதனை. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. அன்போடு என்னை மகிமைப்படுத்தும், என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை ஆராதனை நன்றி ஆண்டவரே. துதி உமக்குத்தான் ஆண்டவரே. கனம் உமக்குத்தான். மாட்சிமை உமக்குத்தான். புகழ் உமக்குத்தான். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஓ ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உள்ளத்திலிருந்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏதோ உதடு அல்ல, உள்ளத்திலிருந்து ஆண்டவரே எங்களுடைய பாடல்கள் வரட்டும். உள்ளத்திலிருந்து எங்க வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தாவீது சொன்ன பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்பா. எவ்வளோ நன்மைகளை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் எங்களுடைய பாவத்தை நீங்க தூரப்படுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. Thank you Jesus. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே.
சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாள் மறவாதே, மறவாதே, ஒரு நாள். சொல்லுங்க, நோய்கள் எல்லாம், என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே மரணமே உந்தன் கூடோ இனி வெல்லாதே, வாழாலும் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூடோ இனி வெல்லாதே, வாழாலும் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே, சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே, சபையார் சத்தம் சொல்லுங்க, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை நீ ஸ்தோத்திரி. ஆத்துமா ஆத்துமாவே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. கண்களை மூடி கைகளை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. அவர் நடத்தி வந்த பாதைகள். நன்றி ஆண்டவரே, ஜஸ்ட் தேங்க் யூ. நன்றி ஆண்டவரே, எங்கேயோ இருந்த எங்களை கர்த்தர் எங்கேயோ உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த எங்களை தாவீது போல அரசனா மாத்தினீர் என்று சொன்ன மாதிரி நாங்க எங்கேயோ இருந்தோம். நாங்க ஏமாத்துறோம், எங்க குடும்பம் ஏமாத்துறோம், எங்க வீடு ஏமாத்துறோம். ஆனா நீ எங்களை தெரிந்து கொண்டீங்களே, மக்கள் ஸ்தோத்திரம். அப்படி நன்றி சொல்லுங்க. மனசுல கூட நன்றி சொல்லலாம், இல்லாட்டி சத்தமா சொல்லலாம். ஒண்ணு நினைங்க. கடந்த 10 வருஷம் கூட நினைச்சா கூட பரவாயில்ல, இல்லாட்டி தாயின் கருவிலே கர்த்தர் உங்களை நினைச்சார்ல, அதை நினைச்சு நன்றி சொல். நன்றி ஆண்டவர்களே, நம்புனீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்களை பேர் சொல்லி அழைச்சிங்களே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்க ஆண்டவரே, நல்ல சபையை கொடுத்தீங்க, ரட்சிப்பை கொடுத்தீங்க. தேங்க்யூ டாடி. நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுத்தீங்க, நல்ல வேலையை கொடுத்தீங்க, சரீரத்துல சுகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்க ஒன்றுக்கும் தேடி போகல, எல்லா ஆசீர்வாதம் எங்களை தேடி வந்துச்சு. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செய்தீர்.
அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கைகளை உயர்த்தி நல்ல என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்ல வார்த்தை நல்ல எபினேசர் நடத்தி வந்த பாதைகள் காலை மாலை எல்லாம் வேலையில் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல அப்பா எபினேசரே நன்றி சொல்ல எபினேசரே நடத்தி வந்தீரே. நன்றி சொல்லுங்க மரண பள்ளத்தான். நீங்க சொல்லுங்க நான் நடந்த வேலை மீட்கும் கரத்தை கண்டு வாடி நின்ற வேலை வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் நான் கண்டே. மீண்டும் சொல்றீங்களா மரண பள்ளத்தாக்கில் ஓ நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேலை வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை கரங்கள் நான் கண்டே. எந்த மாறாவின் வாழ்வை எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என் மாறாவின் வாழ்வை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் ஷபரபரபசு கிருபை ஆயிரம் 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 நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் எபினேசரே. என்னை நடத்தி வந்தீரே.
நன்றி நன்றி நல்ல இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். சொல்லுங்க, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு சொல் நான் எம்மாத்திரம்ப்பா. என் வாழ்க்கை இதுவரை என்னை சுமந்ததற்கு, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதும் தயவு. ஓ, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கருத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தது, என்னை சுமந்ததற்கு சொல்லுங்க, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர், ஏன் என்னை தெரிந்து கொண்டீர், தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர், புரியவில்லை, புரியவில்லை. ஓ, என்னை தெரிந்து கொண்டீர், தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர், புரியவில்லை. ஆடுகள் பின்னே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன், அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தேன். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு. உங்க சபம், உங்க சத்தம். தயவு அவர் தயவு தலைமுறை தலைமுறை உள்ளது. இந்த நேரத்தில் தேவனுடைய தயவு உங்கள் மேல இருப்பதை நான் உணர்றேன். அவர் தயவு, இந்த சபை மேல தேவனுடைய தயவு இருக்கிறத நான் உணர்றேன். மோவிபோசேத்துக்கு பாராட்டின தயவு உங்களுக்கு பாராட்டப்படுகிறது. மேஜையில் அமர்ந்து ராஜாவோடு பந்தி இடுகிற ஒரு அதிகாரம், ஒரு தகுதி. இந்த தகுதி என்னால் உண்டானதல்ல, இந்த தகுதியை நான் சம்பாதிக்கவில்லை. ராஜா கண்கள் எங்கள் மேல் பட்டதுனால தயவுக்காக நன்றி சொல்லு. தயவு 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 கைகளை உயர்த்தி அப்படியே உங்க தயவுக்காக நன்றி சொல்லு.
தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. சொல்லுங்க. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. கைகளை உயர்த்தி, உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குது. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்துருடைய ஆயுதங்கள் வாய்க்காமல் போக செய்தாரே. எஸ் லார்ட். திசை மாறி போக செய்த ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியது. ஒரு அடி தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளது. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை உங்க தயவு பெரியது, உங்க தயவு என்னை பாதுகாக்குது. ஒரு சேதமின்றி உங்க கிருபை தலைமுறை 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 உள்ளது. உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. உங்க கிருபை தலைமுறை 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 உள்ளது. உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, தலைமுறை தலைமுறை எங்களை தாங்குகிற தயவு, தலைமுறை தலைமுறை தலை நிமிரச் செய்கிற, ஒருபோதும் எங்க தலைமுறை ஒருபோதும் தாழ்ந்து போவதே இல்லப்பா, தள்ளாடுவதே இல்லை, தரையில ஆண்டவரே விழுவதும் இல்லை. எங்க தலைமுறைகளை தாங்குகிறவர், தலைமுறை தாண்டி உதவி செய்கிறவரா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. Thank you Jesus. அப்படியே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. அந்நிய பாஷை தலைமுறைகளை தாங்குகிறவர்.
பாடலை பாட போகிறோம். செங்கடலை கடக்க செய்திருக்கிறார் அவர். நாம் கடந்தது மாத்திரமல்ல, நம் முழு குடும்பத்தையும் கடக்க செய்கிறவராய் இருக்கிறார். அந்த பாட்டை பாடி அப்படியே நம்ம ஆராதனை முடிக்க போறோம். தொடர்ந்து சில வார்த்தைகளை பேசி தொடர்ந்து திருப்பி ஆராதிக்க போகிறோம். இதுவரை உதவின எபினேசர், இனிமேலும் நடத்திடும் யெகோவா ஈரே. நன்றியுடன் பாடுகிறோம், வாழ்நாளெல்லாம் போற்றுகிறோம். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் யெகோவா ஈரே. இதுவரை உதவின இனிமேலும் யெகோவா ஈரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் ரெண்டு கைகளை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முன்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டையெல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவர். மேகமாய் மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எந்த அடைக்கலம் பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தலைமுறை எங்கள் அதிசயம். பிதாக்கள் ஆராதித்த மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவன் தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் ஜீவன் தண்ணீர். ஓ தலைமுறை தலைமுறையா எங்கள்
நீரூற்று, உங்களுடைய வறண்ட வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நீரூற்று, கசப்பான வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நீரூற்று, ஒரு நீரூற்று, ஒரு நீரூற்று பெறப்பட்டு வருவதாக. கசப்பெல்லாம் மதுரமா மாறுது. கசப்பான வாழ்க்கை கர்த்தர் மதுரமா மாற்றுகிறார், மதுரமாய் மாற்றுகிறார். ஓ கர்த்தர் நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். Thank you Jesus, thank you Daddy. அப்படியே கைகளை உயர்த்தி எல்ரோஹி, எங்களை காண்கின்றவர், எங்களுடைய கண்ணீர் எல்லாம் பார்க்கிறவர். அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்தார்கள், ஆனா அது களிப்புள்ள நீரூற்றாய் மாற்றிக்கொண்டார்கள். எந்தெந்த இடத்துலதான் அழுதுட்டு நீங்க போனீங்களோ அந்தந்த இடத்துலதான் கர்த்தர் உங்களை திரும்பி கொண்டு வருவார். சில பேர் நீங்க தாவீதை போல முக்காடு போட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறீங்க. முக்காடிடப்பட்ட சொந்த குடும்பம், அவனை சொந்த மகன், அவன் வாழ்க்கையை அழித்தான். சொந்த மகன் செய்த துரோகங்கள். சில பேர் அப்படி முக்காடுக்கு போட்டுக்கொண்டு ஆண்டவரே அழுதுட்டே நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்தாலும் அதை களிப்புள்ள நீரூற்றாக்கிக் கொள்வார்கள். மலைகள் குளங்களை நிரப்பும், மலைகள் குளங்களை நிரப்பும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுவார். உங்க வாழ்க்கை வறண்டே இருக்காது, வறண்டே இருக்காது. எப்பொழுதும் நீரூற்று இருக்கும், எப்பொழுதும் உங்க வாழ்க்கை ஒரு களிப்புள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஒரு கலங்கரை விளக்கா இருக்கும், ஒரு களி கூறுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும், நிறைய பேரை கரை சேர்க்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். நன்றி ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ சந்ததியின் தெய்வமே, சந்ததியின் தெய்வமே, உடைய கைகளை உயர்த்தி அவர் சந்ததி மேல ஆவியையும் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறவர், ஊற்றுகிறவர். இந்த நேரத்தில் நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நம் சந்தானத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம். கைகளை உயர்த்தி இயேசுவே நன்றி ஆண்டவரே, என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றே, என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர. அப்படியே முடிஞ்சா முழங்கால் முடியல உட்கார்ந்துக்கோங்க, அப்படியே உட்கார்ந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. இல்லைன்னு சொல்லுங்க, தள்ளாடி நடப்பதில்லை,
என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றே, என் சந்ததி மேல் ஆவியை ஊற்றுவேன் என்றே, வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, உயர 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 எனக்கு ஒத்தாசை, இயேசுவே எல்லா கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எது உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறீங்க, எது நடக்கிறதுக்கு ரொம்ப கடினம், அது சாத்தியமே கிடையாது, இல்லாட்டி இப்படி சொல்லலாம், இந்த காரியம் என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொண்டு வருமா, ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொண்டு வருவாரா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஏமாற்றத்தோடு நீங்க இருக்கலாம். இந்த ராத்திரியில வாட் எவர் இட் இஸ், எதுவா இருக்கட்டும், அதை கர்த்தர் மாற்ற முடியும். ஒரு விசை அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எது அசாத்தியம் நீங்க நினைச்சீங்களோ அதை கர்த்தர் சாத்தியமாக்கி தர முடியும். எது கூடாது நினைச்சீங்களோ அதை கர்த்தர் கைகூடி வர பண்ண முடியும். சில காரியங்கள் நிச்சயமாய் மாறும். சில பேர் சொல்லுவாங்க, நாய் வாழ நிமித்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனால நேர்படுத்த முடியாத எதுவுமே கிடையாது. அதனால இம்பாசிபிள நீங்க பாசிபிளா பாருங்க. இந்த ராத்திரியில எத்தனை பேர் இம்பாசிபிள், இது இம்பாசிபிள், பட் இதை நீங்க பாசிபிள் ஆக்க முடியும் ஆண்டவரே. இந்த மாறாவை நீங்க மதுரமா மாற்ற முடியும் ஆண்டவரே. இந்த பலவீனத்தை நீங்க மாற்ற முடியும் ஆண்டவரே. ஆராதனை என்பது தேவ பிரசன்னத்துல தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம். ஆராதனையிலேயே அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த நேரத்துல this is the time. நான் நம்புவதற்கு ஒன்று இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே, உம்மால முடியும், உம்மால முடியும், உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை, உம்மால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. உம்மால் கூடாத 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 காரியம் பாடி. Thank you Jesus. உம்மால் கூடாத கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் முடியாத செய்யும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத, உம்மால்
அர்ப்பணிப்போமா அப்படி? உம்மால முடியாத முடியாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத எதுவும் இல்லை. நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மால கூடாதது ஒன்றுமே கிடையாது. இந்த நேரத்துல ஆண்டவர் தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம். உங்களுடைய பிரசன்னங்கள் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103 ஒரே ஒரு சின்ன தாட் மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 103 தாவீது அங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. சங்கீதம் 103 எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரி. ம் 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 ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். இங்க தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே பிடிச்ச வசனம் தான். அந்த வசனம், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, சர்ச்சு பிரேயரு அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ஜிப்பு மூடுற சவுண்டு கேட்கும். பிள்ளைகள் எல்லாம் ரெடி ஆவாங்க. அப்போதான் ஆத்மாவே. ஆனால் நான் எப்போ இந்த வசனத்தை நான் உண்மையாக புரிஞ்சு கொண்டேனோ அப்போ இருந்து ஆத்மா வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கை இதயத்துக்கு போயிடும். தாவீது என்ன அழகா சொல்ல வரேன், என் ஆத்மாவே. ஆத்மானா எதை குறிக்கிறதுனா உங்க ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மா தான் அந்த சென்சஸ் உள்ளது. சரீரம், சரீரத்துக்குள்ள ஆத்மா, ஆவி ஆத்மா உடையதா இருக்கிறது. ஆத்மானா இந்த திங்கிங், இந்த காரியம், அந்த ஐம்புலங்கள்னு சொல்றாங்கல்ல, அது ஆத்மாவுக்குள்ளது. அந்த ஆத்மாவை பார்த்து அவர் சொல்றாரு, ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆராதனையில முழு உள்ளம் இல்லை என்றால் அது அங்கீகரிக்கப்படுமா படாதா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே 100% கேட்பார். 99.9% அல்ல, 100%. அதுலதான் ஆண்டவருடைய கட்டளை, பிரதான கட்டளை, கர்த்தராகிய ஆண்டவரை நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நீ அத்தடத்தில் அன்பு கூறுவாயாக. முழு 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 முழு. நரகுறை ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால ஆபேலுக்கும் காயினுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவன் முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு என்ன பண்ணினான்? அவன் ஆராதனை செலுத்தினான். அங்க காயினை பார்க்கும்போது அவன் கொடுத்தது சும்மா, சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் அழுகி போனதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அவனுமே கொடுத்துருப்பான்.
அவனும் அவன் தகப்பன் சொல்லி கொடுத்துருப்பாங்க கொடுக்கணும்ட்டு. ஆனா அவன் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயத்துக்கு, எங்க அப்பா அம்மா அப்படி சொன்னாங்க, இப்படி கொடுக்கணும், ஆண்டவருக்கு இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சின்சியாரிட்டி, அந்த சொல்லப்போனா ஜென்யூன், அந்த ஆராதனையில் உண்மை இல்லை. உண்மை இல்லை என்றாலே நம்மளால முழுமையா கொடுக்க முடியாது. எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மை இல்லாத இடத்துல முழுமையை எதிர்பார்க்க முடியாது. ஆமென். உங்க ஆராதனை உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க முழுமையும் கொடுத்துருவீங்க. அதான் ஒரு பாட்டு, அழகா ஒரு பாட்டு, என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும், என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும், என் முழுமையும் உமக்குத்தான். அதனால தாவீது சொல்றார், ஆத்மாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆனா நம்ம ஆத்மா ஒரு மறக்கிற சுவாபம் உடையது, மறக்கிற சுவாபம் உடையது. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்புறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பதான் செங்கடலை பிளந்து கொண்டு போயிருப்பார். அடுத்த ஒரு பிரச்சனை வரணும்னா என்ன பண்ணிடுறாங்க? அவர் செய்த உபகாரங்களை மறந்துடுறாங்கல்ல. பைபிள்லயே சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. 12 சீஷர்கள் ஆண்டவர் கூட இருந்தவங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அங்க பாத்தீங்கன்னா 4000 பேருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். சில அப்பங்களையும் மீன்களையும் கர்த்தர் என்ன பண்ணினார்? 7 அப்பங்கள் சில மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல. இப்போ நான் டைம் இல்லை ப்ளீஸ், நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 7 அப்பங்கள் சில மீன்கள் இருக்கிறது, நிறைய பல 4000 பேர் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த 7 அப்பத்தையும் சில மீன்களையும் ஆசீர்வதித்து கொடுத்து 4000 பேர் சாப்பிட்டு, அங்க சொல்லப்பட்டிருக்கு 7 கூடை நிறைய என்ன பண்ணினார்களாம்? மீதம் எடுத்தார்கள். மீதம் எடுத்த பிறகு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து படகுல ஏறி பிரயாணம் பண்ணி அடுத்த ஊழியத்துக்கு போகிறார்கள். கப்பல் பயணம் பண்ணுகிறார்கள். அப்ப பண்ணும் பொழுது கப்பல்ல போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேச தொடங்குகிறார். பேச தொடங்கும் பொழுது புளிப்பில்லா அப்பத்தை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க? எச்சரிப்பா இருங்கள். பரிசேயர்கள் சரிசேயர்களை குறித்து புளிப்புள்ள அந்த அப்பத்தை குறித்து நீங்க எச்சரிப்பா இருக்கணும். அப்பம்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஆண்டவர் பேசுற வேற அப்பம். ஆனா இந்த அப்பாவிகளுக்கு என்ன வந்துருச்சு? பசி வந்துருச்சு. அங்க பாருங்க, அந்த 14ஆவது வசனத்தை வாசிங்க. 14ஆவது புரியும் உங்களுக்கு. அப்பங்களை கொண்டு வர மறந்து போனதினால் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. கற்பித்தார். அப்பங்கள் இல்லாதபடியினால் சொல்கிறார் என்று யோசனை பண்ணி கொண்டார்கள். யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் எப்படி இருக்கிறீங்க? சிந்தியாமல். நீங்க யோசிக்கிறது என்ன? இங்கிலீஷ் பைபிள்ல சொன்னா, why are you arguing about having no bread? அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாயிடுச்சு.
ஒவ்வொருத்தருக்குள்ள டேய் 7 கூடைய என்னடா பண்ண, அப்பமும் என்ன பண்ண, ஒருத்தன் அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான்வா, பேதுரு மாமியார் வீட்டுக்கு போயிடுச்சுன்னு பாருங்க. அந்த 7 பேருக்குள்ள ஒரு சலசலப்பு. என்ன சலசலப்புனா, அப்பம் சாப்பிட்றதுக்கு அப்பம் இல்ல. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்பம் இருக்குல்ல, அந்த அப்பத்தை நீ என் கையில கொடுத்தேன்னா அது ஆசீர்வதிச்சு 12 பேருக்கு. அதனாலதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, உணர்வு இல்லாம இருக்கிறீங்களே, சிந்திக்காம இருக்கிறீங்களே. 18வது வசனத்தை வாசிங்க. கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களே, காது இருந்தும் கேளாது இருக்கிறீர்களே, நினைவு கூறாமலும் இருக்கல. இன்னைக்கு அதான் சொல்றேன், நினைவு கூறாமல். many times we forget. இப்பதான அற்புதம் செஞ்சாரு. 4000 பேரை கொஞ்சம் அப்பத்தை வச்சு 4000 பேரை போஷித்தவர் ஒரு அப்பத்தை வச்சு 12 பேரை போஷிக்க முடியாது. அதுக்குள்ளேயும் மறந்துட்டீங்களே. எத்தனை ஹவர்ஸ் ஆயிருக்கும் தெரியல, ஃபியூ ஹவர்ஸ், சில மணி நேரம், ஒரு நாள் கூட கடந்து போகல, ஆத்மா மறந்து போச்சு. நம்ம நினைக்கிறோம், அட பாவில எப்படி இருக்கு, நம்மளும் அப்படிதான், நம்மளும் அப்படிதான். எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கிற, அடுத்து புது சவால்கள் வரும்போது கர்த்தர் அற்புதம் செஞ்சதை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துட்டு இப்ப ஐயோ புலம்புறோம். உங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சவர் உங்க பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைக்க மாட்டாரா? ஏன் அப்படி புலம்புறீங்க? அப்பனா நம்பிக்கை இல்லை. யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்களை எவ்வளவு அழகா நடத்தினாரு, அதை காட்டில அதிகமா உங்க பிள்ளைகள் நடத்த மாட்டாரா? ஏன் நம்ம நினைவு கூறுவது இல்லை? இப்ப இருக்கிற சவால்களை நினைத்து, இப்ப இருக்கிற தேவைகளை பார்த்து நம்ம என்ன புலம்ப ஆரம்பிச்சிடறோம், நன்மைகளை மறந்து போயிடுறோம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களே. அடுத்த வசனம் போடுங்க. 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு நான் பங்கிட்டு கொடுத்தேனே. இதுக்கு முன்பாக இன்னொரு அற்புதம் நடந்துச்சு. அப்ப 5 அப்பங்களை 5000 பேருக்கு நான் கொடுத்தேனே, அப்ப மீதம் எத்தனை துணிக்கு எடுத்து வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க 12 கூட எடுத்தோம்ன்றாங்க. அடுத்த வாசத்துல சரி, இப்ப அற்புதத்துல இப்ப 7 அப்பத்தை ஆசீர்வதிச்சு எத்தனை கூட எடுத்தீங்க? உடனே அவங்க சொல்றாங்க 7 கூட எடுத்தோம். உடனே அடுத்த வசனத்துல அப்படியானால் நீங்கள் உணராதிருப்பது எப்படி? நான் சொல்றேன், நல்ல பேர் தேவையை பார்த்த உடனே தெய்வத்தை மறந்துடுறீங்களே. அத ஃபாதர் தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து கொஞ்சத்தை கொண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. ஒரு தேவை வந்த உடனே மறந்துடுறீங்களே. எத்தனை லட்சங்கள் கொடுத்தார், இந்த 10,000 உங்களுக்கு தர மாட்டாரா? இந்த மாலை வேளை நாமும் இதே மாதிரிதான். நம்ம சீஷர்களை பார்த்து நம்ம நினைக்கிறோம், என்னடா இப்படி இருக்கிறான்னு. நாமும் பல முறையும் இப்படிதான் செயல்படுகிறோம், அவிசுவாசத்தில் வாழ்கிறோம். அங்க பாருங்க, ஒரு அப்பம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அதனால நான் இந்த ராத்திரியை சொல்றேன், உன் கையில கொஞ்சம் இருக்கா? அது கொஞ்சமா இருந்தாலும் நான் சொல்றேன், அது குறைவே குறையாது. ஆமென். அதை வச்சுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாயை திறந்து நெகட்டிவா பேசாதீங்க. ஆராதனை வீரர்கள் எப்பொழுதும் விசுவாசமா பேசணும். ஆபிரகாமை போல பேசணும். கர்த்தர் தருவார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நினைவு கூறும், ஆத்மாவை மறக்காது. நான் சொல்றேன், இயேசு அந்த கொஞ்சத்தை எடுத்து பரத்துல உயர்த்தி என்ன பண்ணார்? பைபிள்ல சொல்ல, ஃபாதர் தேங்க்யூ, பிதாவே நன்றி சொல்லுகிறேன். அந்த கொஞ்சம் பல 1000 பெருகினது. அல்லேலூயா.
அதனால நான் சொல்றேன், பவர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது பெருகும் பெருகும். ஆனா இருக்கிறத வச்சுட்டு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறதும் பெருகும், இல்லாட்டி சிறுகும். ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீ உணர்வில்லாமல் இப்படி இருக்கிறீர்களேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், பின்பு அவர்கள் போதும் ஊருக்கு வந்தார்கள். அன்னைக்கு அவர்களுக்கு சாப்பாடு கிடையாது, ஃபாஸ்டிங் தான். பாருங்க, அன்னைக்கு பட்னியா வாங்கடா, அப்படியாச்சும் வாழ்க்கையில மறக்காம இருங்கடா. அந்த கொஞ்சம் ஒரு அப்பத்தை வச்சு ஆண்டவர் சரி பாருங்க, அவங்க அவிசுவாசம், அவங்க நினைக்காததுனால அன்னைக்கு பட்டினி. அவர்கள் ஊருக்கு, இன்னொரு ஊருக்கு போனாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ததாக சொல்லப்படவில்லை. அதனால நான் சொல்றேன், சில காரியங்கள் நாமே ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தடையாய் மாறி விடுகிறோம். ஆமென். அந்த வொர்ஷிப் டைம்ல நான் சொன்ன மாதிரி சில காரியங்கள் நடக்குமா அப்படின்ட்டு நீங்க சந்தேகப்பட வேண்டவே வேணாம். நிச்சயமா கர்த்தர் அதை செய்வார்னு விசுவாசித்துட்டே இருங்க, நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க. ஏற்கனவே ஆண்டவர் செய்ததை நினைவு கூறும்போது தான் தேங்க்ஸ் கிவிங் பிறக்கும். எப்படி பாஸ்டர் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அதுவே ஆண்டவருடைய சித்தமாக. Give thanks to God in all circumstances. எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இதுதான் அந்த 1 தெசலோனிக்கேயர் பாருங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அப்போது செய்வதே கிறிஸ்து இயேசுவில் உங்களை குறித்து தேவனுடைய this is the will. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணும். மாமியாருக்காக என்ன பண்ணணும், ஸ்தோத்திரப்படணுமா ஆத்திரப்படணுமா? எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில டைம் ஸ்தோத்திரம் பண்ணும் போது அழுகையா வரும், இதுக்குதான் ஸ்தோத்திரம் பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவங்க இருக்கிறதுனாலதான் கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க மட்டும் உங்க வாழ்க்கையிலன்னா 2 கொம்பு உங்களுக்கு முளைச்சிருக்கும். அவங்க தான் உங்களை அப்படியே தாழ்மையில வச்சிருக்கிறாங்க. எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பைபிள் சொல்லுது, எல்லாவற்றிலும் in everything எக்ஸ்கியூஸ் கொடுக்கல பைபிள். இதுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணும், சரி இப்படி இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் கிவிங் பண்ண தேவையில்லை அப்படின்னு பைபிள் ஒருபோது எக்ஸ்கியூஸ் கொடுக்கல. எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் செய்யணும். அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனால இந்த 3 days இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல உங்க வாயில ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கட்டும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில காரியங்கள் தீமையாயிடுச்சுன்னா அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, தீமையை நீங்க நன்மையா மாற்றுவீங்க. சில காரியங்கள் உங்க கை மீறி போயிடுச்சு, இல்லாட்டி கை விட்டு போயிடுச்சுன்னா எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, அதை காட்டிலும் எங்களுக்கு சிறந்ததை நீங்க தருவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் செய்வதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. எல்லாவற்றுக்காக இங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. அதை நினைவு கூறணும். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு தேவைகள் வரும்போது, ஒவ்வொரு சோதனைகள் வரும்பொழுது டக்குன்னு நீங்க பழைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்களை அதே மாதிரி செஞ்சிருப்பார். ஏற்கனவே உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருப்பார். அந்த காரியத்துல, அந்த பொருளாதாரத்துல ஏற்கனவே உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருப்பார். உங்க சரீரத்துல ஏற்கனவே உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருப்பார். அதை என்ன பண்ணணும், நினைவு கூறணும். அப்படி இல்லாட்டி பைபிள் இருக்க ஒவ்வொரு அற்புதத்தை நினைவு கூறுங்க. ஆபிரகாம் செய்த அற்புதத்தை நினைவு கூறுங்க. எந்த பிரச்சனை ஊடாய் போறீங்களோ அந்த பிரச்சனையில கர்த்தர் யாருக்கு அற்புதம் செய்தார்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச எங்க வாழ்க்கையில நீங்க செய்வீங்க என்று நினைவு கூறுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது வாழ்க்கையில திடீர்னு ஒரு சவால் வந்த உடனே அவன் எதை நினைச்சு பார்க்கிறானா, கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்பாக சிங்கத்தை நினைக்கிறான், கரடியை நினைக்கிறான்.
இதுக்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வெற்றியை அவன் நினைக்கிறான். இதுக்கு முன்பாக கர்த்தர் செய்த அந்த உதவியை. அப்ப அவனுக்கு தெரியும், 100% தெரியும், அன்னைக்கு சிங்கத்தின் வாயை கிழிச்சது, அன்னைக்கு சிங்கத்தை கொன்றது என் பலத்திலே இல்லைன்னு எனக்கு அவனுக்கு தெரியும். அன்னைக்கு கரடிய கொன்றது அவன் பலத்தில் இல்லை என்பதை நன்று அறிந்திருந்தான். எத்தனை பேர் சில காரியங்கள் பார்க்கும்போது உங்க பலத்திலே கிடையாது, ஆண்டவர் பலத்தினாலதான் நீங்க செஞ்சீங்க. ஆனால் அடுத்த முறையும் ஒரு சவால் வரும்போது யார் பலத்துல செய்ய போறீங்க? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க எனக்கு பலன் இல்லைன்னு? அந்த முறை உங்க பலத்திலே செஞ்சீங்க இல்லையே, அப்புறம் ஏன் இந்த முறை மட்டும் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றீங்க? போன முறையும் அவர் பலத்தினாலதானே நீங்க செஞ்சு முடிச்சீங்க. அவர் கொடுத்த தைரியத்தினாலதானே நீங்க போய் காரியங்களை செய்து முடிச்சீங்க. எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்ன, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அதனால எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் பலனை நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்கல்ல, அந்த பலனை நம்பி போய் நெல்லுங்க. திருப்பி அந்த பலனை நம்பி போய் சவாலை சந்திங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். போற எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதே யோர்தானை சந்தித்தார். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது வரைக்கும் நடக்கலன்னா ஏற்கனவே நடந்திருக்கும் பாருங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும், என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறார். அதை நினைவு கூர்ந்து நீங்க நினைவுபடுத்தி கொண்டு எனக்கும் ஆண்டவரை செய்வார். அதெல்லாம் சொன்ன எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி எலிசா என்ன பண்ணினார்? சால்விய அடிச்சார். எதை விட ஆமேன்னு சொல்றீங்க? அதனால இந்த ராத்திரியில கர்த்தர் உங்களை பார்த்து சொன்ன, நினைவு கூறுங்கள், அவர் நன்மைகளை நினைவு கூறுங்கள், அவருடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள். அப்பதான் உங்க வாயில தேங்க்ஸ் வரும். இல்லாட்டி முறுமுறுப்பு தான் வரும், இல்லாட்டி குழப்பமான வார்த்தைகள் தான் வரும், இல்லாட்டி சந்தேகம் நிறைந்த வார்த்தைகள் தான் வரும், இல்லை எதிர்மறையான வார்த்தைகள் தான் வரும். நீங்க நினைவு கூறுங்கள் அவர் அற்புதங்களை, அவர் செய்த நன்மைகளை. நான் சொல்றேன், உங்க வாய் நன்றியினால் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல எழுந்து நின்று அர்ப்பணிக்க விரும்புங்க? ஆண்டவரே, இந்த ராத்திரியில நான் நினைவு கூர்ந்து என் வாய் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஜெபத்தோடு நம்ம போக போறோம். ஆண்டவரே, I will give thanks in all situation. எல்லா சூழ்நிலையும் உம்மை நான் துதிப்பேன், நான் நினைவு கூறுவேன். இன்னைக்கு செய்தி தலைப்பு நினைவு கூறுகிறது, அவருடைய நன்மைகளை நினைவு கூறுகிறது. Thank you Jesus. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்திடுவார், இனியும் நடத்திடுவார். இந்த பாட்டை பாட போறோம். எதை நினைத்தும் நீ கலங்காதே. பிலிப்பியர்ல என்ன சொல்றார்? பவுல் என்ன சொல்றார்? ஒன்றை குறித்தும் நீ கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் நீ கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்து. ஆமென். அப்பொழுது கர்த்தர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உன் சிந்தை இருதயத்தில் கர்த்தர் வைத்து காப்பார். நல்ல இந்த ராத்திரியில் நீங்க யாருமே ஒன்றை குறித்து கூட கவலைப்படாம எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு, ஆமென், கவலைகள் எல்லாம் ஸ்தோத்திரமா மாத்திருங்க. உங்க ஜெபங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரங்களாய் மாறட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால இந்த பாட்டை பாட போறோம். ஆமென். எதை நினைச்சும் நான் கலங்க மாட்டேன் ஒரு தீர்மானத்தோடு போங்க இந்த 3வது நாள் ஆராதனையில. அப்போதான் இந்த ஆராதனையை உங்க லைஃப்ல கண்டினியூ பண்ண முடியும். இல்லாட்டி சாத்தான் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த பிரச்சனையினாலும் சோதனையினாலும் சந்தேகத்தினாலும் உங்க வாழ்க்கையை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு உங்களை முறுமுறுக்க வச்சிருவாங்க. ஆனா ஒரு நிறைவோடு போங்க. நினைவு கூறுவேன், அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமென், இந்த பாடலை பாடி அர்ப்பணம் பண்ணி நம்ம இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம். பாடலாமா? Thank you Jesus, thank you Jesus.
Thank you Jesus. எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை. ஒரு நிமிஷம் அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, நீங்களே உங்க ஆத்துமாவை பார்த்து பாடுகிற ஒரு பாட்டு. நான் சொல்றேன், உங்க லைஃப்ல அந்த ரத்த அழுத்தம், மன உளைச்சல் அப்படி இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்களே உங்களை பார்த்து என்ன பண்ணணும், உங்களை பார்த்து பேசணும். உங்களை பார்த்துன்னா உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க பேசணும். தாவீது, என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆத்துமாவை மறவாதே, ஆத்துமாவே நீர் என் கோட்டை, நீர் என் கேடகம், நீர் என் தெய்வம் என்று நான் சொல்லுவேன். ஆமென். அதனால இந்த பாட்டு பாடும்போது நீங்க உங்களையே பார்த்து ஆத்துமா, என்ன உங்களை சில காரியங்கள் கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது இல்லை, சில காரியங்கள், இந்த ஒரு காரியம் உங்க லைஃப்ல அப்படியே உறுத்தி கொண்டே இருக்கிறது இல்லை, ஒரு காரியங்கள் உங்களை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கல. இன்னைக்கு ராத்திரி இறக்கி வச்சிட போறீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல. இந்த பிள்ளைகளை குறிச்ச ஒரு காரியம் அப்படியே உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்குல்ல, இல்ல உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் அப்படியே கஷ்டப்படுத்திட்டு இருக்குல்ல, இன்னைக்கு ஆண்டவர் பிரசன்னத்துல இறக்கி வச்சிருங்க. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விரும்புகிறார், ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு இருதயங்கள் காயப்பட்டு போன இருதயங்கள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்கி உங்களை அனுப்ப போகிறார். பாட போற அந்த பாடல் பாடும்போது நம்மளே நம்ம ஆத்துமாவை பார்த்து சொல்ல போகிறோம், எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை. எதை நினைத்து கவலைப்படாதே, எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே. சொல்லுங்க, யெகோவா தேவன், யெகோவா தேவன் என்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். சொல்லுங்க, இதுவரை உதவின எபினேசர் உண்டே, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின உண்டே, இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, சுகம் தரும் தெய்வம், சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டே. பூரண சுகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, பூரண சுகத்தை கொடுக்கிற பரிகாரியே, ஓ யெகோவா ராஃபா உண்டே. பூரண சுகம் தருவார்.
மடிந்து போவதில்லை, ஒருபோதும் மடிந்து மடிந்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு உயர்வை கர்த்தர் தர விரும்புகிறார். ஒரு புது பலனோடு இந்த இடத்தை விட்டு போறீங்க. ஒரு புது பலனோடு போறீங்க. நிறைய பேர் பலவீனத்தோடு வந்தீங்க, சுகவீனத்தோடு வந்தீங்க. இந்த ராத்திரியில கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். உங்க வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் மாறுகிறது. ஹல்லேலூயா. பலவீனங்கள் மாறுகிறது. மீண்டும் அதே ஓட்டம் வருகிறது. அதே ஓட்டம், அதே வேகம் வருகிறது. மீண்டும் அதே பலன் வருகிறது. மீண்டும் அதே மகிழ்ச்சி உங்களுக்கு திரும்புகிறது. முந்திருந்த அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. முந்திருந்த அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. சிம்சோனே, மீண்டும் பெற்றுக்கொள்ளு, மீண்டும் பெற்றுக்கொள்ளு, மீண்டும் பெற்றுக்கொள்ளு. எலியாவே, நீ இழந்து போன அந்த பலனை திருப்பி பெற்றுக்கொள்ளு. கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சூளை செடியின் அனுபவத்தை விட்டு எழும்பு, எழும்பு. எலியாவின் தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி முந்தி மீண்டும் அதே மகிழ்ச்சி, மீண்டும் அதே மகிழ்ச்சி, அதே மகிழ்ச்சி, அதே சந்தோஷம். கம்பீர தோட்டம், கம்பீர பாட்டு மீண்டும் உங்க குடும்பத்தில் வருவதாக. ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புது பலன், நல்ல அந்நிய பாஷையில பேசி புது பலன். புது பலன் அடைந்து சீரகுகளை விரித்து உயர பறந்திடுவான். புது பலன், புது பலன், புது பலன் அடைந்து சீரகுகளை விரித்து உயர பறந்திடுவான். உயர பறந்திடுவான். யெகோவா சேனா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனா, யெகோவா சேனா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளு. பாட 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 மகிமை இறங்கட்டும். யெகோவா உருவாக்குங்க, உருவாக்குங்க, உருவாக்குங்க. இயேசுவே, ஒரு கூர்மையுள்ள ஒரு நிறைவு, 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 நிறைவு. கைகளை தட்டி விழுந்து போன தாவீதின் கூடாரங்கள், திவிந்து விழுந்து போன தாவீதின் கூடாரங்கள் மீண்டும் கட்டப்படுகிறது, கட்டப்படுகிறது. உங்க ஊழியம் மீண்டும் கட்டப்படுகிறது. உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் மீண்டும் வருவார்கள். உங்களை விட்டு போன காரியங்கள் மீண்டும் கைகூடி வரும். உங்களை விட்டு போன காரியங்கள் மீண்டும் கைகூடி வரும். Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. நன்றி ஆண்டவரே. மீண்டும் கட்டப்படுவதற்காய் நன்றி. மீண்டும் கட்டப்படுவதற்காய் நன்றி. குடும்பங்கள் கட்டப்படுவதற்காய் நன்றி. சபைகள் கட்டப்படுவதற்காய் நன்றி. உறவுகள் கட்டப்படுவதற்காய் நன்றி. Thank you Father. ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்காய் நன்றி. Thank you, thank you. ஆதி நிலை ஏக பண்ணுகிறவரே, கைகளை தட்டி ஆதி நிலை, ஆதி நிலை, ஆதி நிலை. In Jesus name, in Jesus name. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோன்
சீயோனின் மகிமை திரும்பும். ஓ சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண். எத்தனை பேர் கைகளை தட்டி விடுதலை, ஒரு விடுதலை பெருவிழா உங்க வாழ்க்கையில, விடுதலை பெருவிழா, ஒரு விடுதலை பெருவிழா in Jesus name. உங்க சபையில ஒரு விடுதலை பெருவிழா, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை பெருவிழா. Yes Lord. ஆதி நிலை எங்குவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. சொல்லுங்க. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சொல்லுங்க. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை மகரபா, சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை. ஆமாண்டவர், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், ஒரு சீயோனின் மகிமை திரும்பினதற்காய் நன்றி. சீயோனின் மகிமை திரும்பினதற்காய் நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அந்த இழந்து போன அந்த காரியம், அந்த மகிமை, அந்த இழந்து போன அந்த மேன்மை அவங்க வாழ்க்கையில திரும்புவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு ஆராதனை வேலையை கட்டளையிட்டீங்க. கொடுக்கப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். We have hope. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமா எங்க நிலைமைகளை நீங்க மாற்றுவீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எப்பொழுதும் துதி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீஷர்களை போல அல்ல, நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு 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 நாங்க நன்றி சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. தாவீதை போல நினைச்சு, புது தேவையா இருந்தாலும் சரி, புது காரியமா இருந்தாலும் சரி, புது சவால்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரே தாவீதை போல நாங்கள் நினைத்து நாங்கள் விசுவாசமாய் ஜெயம் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புது பலன், ஒரு புது பலன் நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 நாளுக்கு பிறகு இந்த சபையில ஒரு விசேஷ பலன், தேவ பலன், ஆமென், சில காரியங்களை செய்ய வைக்க உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. இங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு நியூ ஸ்ட்ரென்த், ஒரு நியூ growth, ஒரு புது துளிர் விடுகிறத நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நியூ growth, ஒரு நியூ growth. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துளிர் விடுவதை நான் பார்க்கிறேன். அது அப்படியே இருக்காது, அது பெருசா இந்த 3 நாள் விதைக்கப்பட்ட விதைகள் தேவ பிரசன்னத்தினால் உங்க வாழ்க்கையில ஊற்றப்பட்ட ஒவ்வொரு ஜீவ நதி உங்க வாழ்க்கையில அந்த துளிர் விட வைத்திருக்கிறது. நிச்சயமாய் ஒரு பெரிய அறுவடையை இந்த சபையில நாம் பார்க்க போகிறோம்.